இந்த வீடியோவில் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தோட பேசிக்கான வீடியோ நான் கண்டக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா இது வந்து ரெண்டாவது டைப். ஓகே, ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ் வச்சு எல்லாத்தையும் சப் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 4 ஜாப் வந்து கொடுக்குறோம். யாருக்கு என்ன ஜாப் கொடுத்தா கம்மியான விலையில் இந்த வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தோட கான்செப்ட். ஓகே, இப்போ ரோ வைஸ், இங்கே ரோ வைஸில் ஸ்மாலஸ்ட் 8, இந்த 8 வச்சு எல்லா எலமெண்ட்லேயும் மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 8லேருந்து 8 போச்சுன்னா 0, 26லேருந்து 8 போச்சுன்னா 18, 17லேருந்து 8 போச்சுன்னா 9, 11லேருந்து 8 போச்சுன்னா 3. அடுத்து இதில் சின்ன எலமெண்ட் 4, இதில் 4 கழிச்சிங்கன்னா 9, இதில் 4 கழிச்சிங்கன்னா 24, 4லேருந்து 4 கழிச்சிங்கன்னா முட்டை, 26லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 22. இதில் சின்ன எலமெண்ட் என்ன பார்த்தா 15, 15 வச்சு எல்லா இதுலேயும் மைனஸ் பண்ணணும். 23, இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 4, இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 3, 15லேருந்து 15 போச்சுன்னா 0. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சின்ன எலமெண்ட் 9, இந்த 9 வச்சு எல்லா இதுலேயுமே என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். 26லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளவு, 17. ஓகே, அடுத்து 24லேருந்து 9 போச்சுன்னா 15, 10லேருந்து 9 போச்சுன்னா 1. ஓகே, இப்படி நான் ஃபஸ்ட்டு ரோ ரிடக்ஷன் பண்ணியாச்சு. திருப்பி இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா காலம் ரிடக்ஷன் பண்ணணும். காலம் ரிடக்ஷன் பண்ணும்போது இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்தா சின்ன எலமெண்ட் என்னது, இதில் சொல்லவே தேவையில்லை, 0 தான் சின்ன எலமெண்ட். அப்போ 0 வச்சு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதே தான் எனக்கு ரிப்பீட் ஆக போகுது. வந்துட்டு இதில் சின்ன எலமெண்ட் என்னது 4, 4 வச்சு எல்லா இதுலேயும் மைனஸ் பண்ணணும். 14, 4 வச்சு கழிச்சிங்கன்னா 20, 4லேருந்து 4 போச்சுன்னா 0, 17லேருந்து 4 போச்சுன்னா 13. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை தான் 9, அதே நம்பர் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும், பிரச்சனை இல்லை. ஓகே, போன ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 தான், அப்போ அதே நம்பர் என்ன ரிப்பீட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் பார்ப்பேன். ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த ரோவில் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிக்கணும், பாக்ஸ் பண்ணிப்பேன். ஓகே, இங்கே பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரோவில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதை பாக்ஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இதை பாக்ஸ் பண்ணிக்குவேன். அடுத்து இந்த ரோவில் 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ இங்கேயும் பிரச்சனை வருது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி PQRS அவங்களுக்கு 1வது டாஸ்க், 2வது டாஸ்க், 3வது டாஸ்க், 4வது டாஸ்க். P அப்படிங்கிறது 1வது டாஸ்க் நான் கொடுத்தாச்சு, Q அப்படிங்கிறதுக்கு 3வது டாஸ்க் நான் கொடுத்தாச்சு. இங்கே 2 0 இருக்குது, அப்போ 2 இல்லை 4ல் ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். ஆனால் S அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து Pக்கு 1வது டாஸ்க் கொடுத்தாச்சு. இப்போ Sலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு 0. இப்போ இதை பாக்ஸ் பண்ணி நான் 2 அசைன்மெண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி Pக்கு 1ங்கிறது கொடுத்தாச்சு. அப்போ இது இப்போ தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டு பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு கோடு அடிச்சிடணும். ஓகே, இந்த காலத்தை நான் இனிமேல் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தை நீ யாருக்கு கொடுத்தாச்சு, 1வது ஜாப்பை P அப்படிங்கிறவங்க கொடுத்தாச்சு. அப்போ இனிமேல் யாருக்கும் கொடுக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை இப்படி அடிக்கணும். இந்த இடத்த இந்த ஜாபை வந்து நான் இவருக்கு கொடுத்தாச்சு. யாருக்கு, PQ அப்படிங்கிறது 3வது கொடுத்தாச்சு. அப்போ இப்படி ஒரு கிராஸ் அடிச்சிடணும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இப்படி ஒரு கிராஸ் அடிச்சிடணும். புரியா? இப்படி ஒரு கிராஸ் அடிச்சிடணும். ஓகே, அடுத்து எந்த ரோவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ரோவை நான் அப்படி கேன்சல் பண்ணால் இந்த இதுலேயும் அசைன்மெண்ட்டை நான் கொடுத்தாச்சு. ஓகே, ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 0 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒன்று நான் 2க்கு நான் கொடுப்பேன், இல்லைன்னா நான் 4க்கு கொடுப்பேன். ஓகே, அது எனக்கு ஷுவராக தெரியல. அப்போ இதையும் என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, புரியுதா? எந்த இடத்துல அந்த அசைன்மெண்ட் வேல்யூ கொடுக்க முடியலையோ அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கணும், அதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, இது வரைக்கும் புரியுதா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாக்ஸ் போட்டேன், இதில் ஒரு பாக்ஸ் போட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் போட முடியாது, ஏன்னா 2 0 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் இதுக்கு பாக்ஸ் போடுறேன் அப்படின்னா என்னால் ஏற்கனவே நான் அதுக்கு Pக்கு அசைன் பண்ணியாச்சு. அப்போ அதையும் நான் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நான் யாருக்கு கொடுத்தாச்சு, 3வது நம்பர் கொடுத்தாச்சு. அப்போ 3வதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது. அப்போ இதுவும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது, அதே என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்ல தெளிவாக வந்து நான் ஒரு தடவை மெதுவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெட்டுப்படாத எலமெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வெட்டுப்படாத எலமெண்ட்ஸை நான் வந்து வட்டம் மாதிரி போட்டு காட்டுறேன். 14, 9, 3. ஓகே, எந்த இடத்துலையும் கிராஸ் இன்டர்செக்ஷன் ஆகாத எலமெண்ட்ஸ். ஓகே, 13, 15, 1. ஓகே, இந்த வட்டம் போட்டிருக்க எலமெண்ட்ஸ் தான் என்னது, வெட்டுப்படாத எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த வெட்டுப்படாத எலமெண்ட்ஸை ஃபஸ்ட் நான் வச்சுக்கணும். இப்போது இந்த வெட்டுப்படாத எலமெண்ட்டில் எது சின்ன எலமெண்ட்டுன்னு பார்க்கணும். எது சின்ன எலமெண்ட்டு, 1. ஓகே, இதை டபுள் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல அந்த 1 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, திருப்பி அப்படியே நான் எழுத தான் போகிறேன், ஒன்றும் இல்லை. 0,
ஓகே. அடுத்து இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ட் தான், ஒரே ஒரு கோடு தான் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல டபுள் இன்டர்செக்ட் ஆயிருக்கா, அப்போ இந்த 1 இது கூட ஆட் பண்ணிங்கன்னா அது 10,000. இந்த இடத்துலையும் டபுள் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதில் 2 இடத்துக்கு நான் 2 பேருக்கு நான் கொடுக்க முடியாது. இங்கிட்ட 0 இருக்கும், இங்கிட்ட 0 இருக்கும். அப்போ அதே என்ன பண்ண ஸ்ட்ரைக் பண்ண கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஓகே. இந்த 1 வந்து 24 3 கூட போட்டிங்கன்னா 24. மீதி வெட்டுப்படாத எலமெண்ட்ஸை அப்படியே எழுதிக்கணும். சரி, மீதி உள்ள வெட்டின எலமெண்ட்ஸை அப்படியே எழுதிக்கணும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 0 இருக்கா, அந்த 0 அப்படியே எழுதிக்கணும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அதே எழுதிக்கணும். இங்கிட்ட பார்த்தா 0 இருக்குது, அதே எழுதிக்கணும். ஓகே. அடுத்து இங்கே 20 நான் என்ன பண்ணேன், வெட்டுப்பட்டிருக்கு. ஓகே, வெட்டுப்பட்டிருக்கிறது இங்கே 0. அடுத்து என்ன இருக்குது 22. புரிஞ்சுக்கிட முடியுதா? இந்த வெட்டுப்படாமல் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ரோ வைஸ் பார்க்கும்போது இதுக்கு ஒரு 0 இருக்கிறனால பாக்ஸ் பண்ணேன், ஆருக்கு ஒரு 0 இருக்குன்னா பாக்ஸ் பண்ணேன். ஓகே. அப்போ க்யூக்கு நான் ஆல்ரெடி 3ங்கிறத கொடுத்தாச்சு. ஓகே. இனிமேல் என்ன பண்ண முடியாது, இந்த 3 யாருக்கும் கொடுக்க முடியாது. பி அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ 6 2 பேர் இருக்காங்கனால நான் யாருக்குமே கொடுக்க முடியாது. ஓகே. ஏன்னா 2ம் கொடுக்க முடியாது, 4 என்ன பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. ஆனால் எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 தான் இருக்குது. நான் இங்கே அசைன் பண்ணால் ஆல்ரெடி நான் பிக்கு நான் என்ன கொடுத்தாச்சு, 1வது ஜாப்பு கொடுத்தாச்சு. அப்போ இதில் ஒரு கோடு அடிப்பேன், இங்கே இதுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னால ஒரு கோடு அடிப்பேன். ஓகே. இதில் 2 0 இருக்குது. அப்போ இதுவும் பிரச்சனைக்குரியது. அதே என்ன பண்ணிடுவோம், ஒரு கோடு அடிச்சுக்கலாம். மீதி இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிற எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணுறேன். உயிரோட எலமெண்ட்ஸை ரவுண்டு பண்ணிவிட்டு அதில் எது சின்னதோ அதை டபுள் கோடு வெட்டுற இடத்துல என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். டபுள் கோடு வெட்டுற இடத்துல 9 இருக்குது, அந்த இடம் என்னென்ன ஆயிடுச்சு 10. இந்த இடத்துல டபுள் கோடு இருக்குது 23 என்னென்ன ஆயிடுச்சு 24 ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கோ அந்த வெட்டின எலமெண்ட்ஸை அப்படியே எழுதிக்கிறேன். 0 0 0 0 0 20. இந்த லைனே அடிச்சிருந்தால 20 0 22 20 0 22 0 3 0 0 3 0 எழுதியாச்சு. இப்போ அந்த உயிரோட இருக்க எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த 1வது சின்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மைனஸ் பண்ணுறேன். இந்த 1 வச்சு இந்த உயிரோட இருக்க எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணுறேன். 13 1 வச்சு மைனஸ் பண்ண 8, இது 2ன்னு ஆயிரும். அடுத்து இங்கேருந்து 11 12, இங்கேருந்து கழிச்சிங்கன்னா 14, இங்கேருந்து 1லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 0. ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ஏதாவது செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு PQRS 1வது ஜாப், 2வது ஜாப், 3வது ஜாப், 4வது ஜாப். ஃபஸ்ட்டு ரோ வைஸாக தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இவனுக்கு என்ன பண்ணியாச்சு, அசைன்மெண்ட் பண்ணியாச்சு. இவனுக்கு என்ன பண்ணியாச்சு, அசைன் பண்ணியாச்சு. அடுத்து Q அப்படிங்கிறவனுக்கு என்ன பண்ணியாச்சு, இங்கே அசைன் பண்ணியாச்சு. ஓகே. P அப்படிங்கிறவனுக்கு 1வது ஜாப் கொடுத்தாச்சு. Q அப்படிங்கிறவனுக்கு 3வது ஜாப் கொடுத்தாச்சு. இப்போ 2 4 மட்டும்தான் இருக்குது. ஓகே. இப்போது எஸ்ஸுக்கு நான் என்ன பண்ண முடியாது, எஸ்ஸுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணேன், நான் இப்படி கிராஸ் பண்ணி இதை திருப்பி ரிடக்ஷன் பண்ணி இப்படி கொண்டு வந்தேன். ஓகே. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எஸ்ஸுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி பிக்கு நான் 1வது ஜாப் கொடுத்தாச்சு. அப்போ இந்த இடம் கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எஸ்ஸுக்கு என்ன இடம் தான் கொடுத்தாகணும், 4வது இடம் தான் கொடுத்தாகணும். எஸ்ஸுக்கு 4வது இடம் தான் கொடுத்தாகணும். எஸ்ஸுக்கு 4வது இடம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி ஒரே ஒரு இடம் தான் மிச்சம் இருக்குது. அப்போ ஆருக்கு என்னது 1 3 4, அப்போ மீதி என்ன இருக்குது 2. அப்போ 6க்கு 2வது இடத்துல வாய்ப்பு இருக்கா, இருக்குது. அதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி தான் முடிஞ்சா. அப்போ பிக்கு 1வது இடம், Qக்கு 3வது இடம், ஆருக்கு 2வது இடம், எஸ்ஸுக்கு 4வது இடம். ஓகே. இப்போ அந்த எலமெண்ட்ஸ் உள்ள வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணும். இங்கே 0 இருக்குது, அதுக்கு நேராக இப்போ இந்த 0 நாங்கள் போட்டுக்கிறேன். P 1வது, Q வந்து என்னது 3வது, S 4வது, R வந்து என்னது 2வது. ஓகே. இப்போ P 1வது தானே, P 1வதுனா இந்த இடத்துல என்ன இருக்குது 8 ரூபா. ஓகே. அடுத்து Q என்னது 3வது தானே, Q 3வது இந்த இடத்துல என்ன இருக்குது 4 ரூபா. S என்னது, S வந்து 4வது, S 4வதுனா இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது 10 ரூபா இருக்குது. R 2வது இந்த இடத்துல என்ன இருக்குது 19 ரூபா இருக்குது. அப்போ 19 23 31 ரூபா டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது அர்த்தம். சரி 41 29 37 41, சரியா 41 ரூபா இந்த டோட்டல் காஸ்ட். ஓகே. அந்த ஜாபை அசைன்மெண்ட் பண்ணுறது. ஓகே. திஸ் இஸ் த ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே. இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். பாய்.